So, இப்போ நம்ம பார்க்க போகிறது electric field due to an electric dipole at points on the axial line. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் போட்டிருக்கிறது வந்து இந்த ஃப்ளாஷ் கார்டில் அதோட டயக்ராம், அந்த ஹெட்டிங், அந்த கான்செப்டோட டயக்ராம் ப்ளஸ் அதில் என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்றத பேக் சைட் போட்டிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த டயக்ராமில் என்னென்னா, ஒரு எலக்ட்ரிக் டைபோல், ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. அங்கே வந்து டைபோல் அப்படின்றது வந்து ஒரு ரெண்டு டிசிமிலர் சார்ஜஸை வந்து செப்பரேட், அதாவது ஷார்ட் டிஸ்டன்ஸில் செப்பரேட் பண்ணி வைக்கிறது. ஸோ ஒன்று வந்து மைனஸ் கியூ, இன்னொன்று வந்து ப்ளஸ் கியூ. ஸோ அந்த டிஸ்டன்ஸை வந்து, ஷார்ட் டிஸ்டன்ஸை வந்து மிடில் பாயிண்ட் ஓ, மிட் பாயிண்ட் ஓன்னு நம்ம வந்து எடுக்கிறோம். ஸோ இங்கே போட்டிருக்கிறது ஆரோ மார்க் வந்து டைபோல் மூமெண்ட், பி வெக்டார்னா டைபோல் மூமெண்ட். இங்கே சின்ற பாயிண்ட் என்னன்னா, இப்போ வந்து இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு, இந்த சார்ஜஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற பாயிண்ட் வந்து சி. ஸோ அதை வந்து நம்ம சி அப்படின்னு எடுத்திருக்கோம். அதுக்கப்புறமா இங்கே வர ஃபீல்டு வந்து இ மைனஸ் வெக்டார், அப்புறம் இ ப்ளஸ் வெக்டார். இதில் என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குன்னு சொல்லிடுறேன். ஸோ ஏபி அப்படின்றது வந்து எலக்ட்ரிக் டைபோல், அப்புறம் ப்ளஸ் கியூ மைனஸ் கியூ அப்படின்றது வந்து ஆப்போசிட் சார்ஜஸ் ஆஃப் டைபோல். இ மைனஸ் வெக்டார்ன்றது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு மைனஸ் கியூ ஆஃப் டைபோல். ப்ளஸ் கியூ அப்படின்றது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு ப்ளஸ் கியூ ஆஃப் டைபோல். சி அப்படின்றது த பாயிண்ட் ஆஃப் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஓ அப்படின்றது வந்து சென்டர் ஆஃப் த டைபோல். ஏ அப்படின்றது வந்து செமி லென்த் ஆஃப் த டைபோல். அதாவது நம்ம ஃபுல்லாக ஏ, அந்த மிட் பாயிண்ட் ஓன்றது வந்து நம்ம அந்த ஃபுல் லென்த்தை வந்து ஏன்னு பிரிச்சிருக்கோம். ஸோ அதுதான் ஏன்றது வந்து செமி லென்த் ஆஃப் த டைபோல்னு சொல்கிறோம். ஸோ இ டோட்டல் இஸ் ஈக்குவல் டு இ பிளஸ் இ மைனஸ் கியூ வெக்டார் பிளஸ் இ பிளஸ் கியூ வெக்டார். ஆர் அப்படின்றது வந்து த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் ஆஃப் த டைபோல் அண்ட் த பாயிண்ட் சி. அதாவது இங்கே இந்த பாயிண்ட் ஓலேருந்து, அதாவது மிட் பாயிண்ட் ஆஃப் ஓலேருந்து, டைபோல் மொமெண்ட் ஆஃப் மிட் பாயிண்ட் ஓலேருந்து பாயிண்ட் சி, இன்ஃப்ளூயன்ஸ் பாயிண்ட் சி வர டிஸ்டன்ஸ் தான் ஆர் அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கப்புறமா இப்போ நம்ம டெரிவேஷன்ஸ், இதோட ஃபைனல் ஃபார்முலா வந்து நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது இ டோட்டல் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 1/4πε0 இன்டூ 2p வெக்டார் பை ஆர் கியூப். இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எடுக்கிறது வந்து என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா, இ வெக்டார், அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் சி டியூ டு பிளஸ் கியூ சார்ஜ். ஸோ இங்கே வந்து பிளஸ் கியூ சார்ஜ் இருக்கு, அண்ட் இங்கே மைனஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து மைனஸ். ஸோ பிளஸ் கியூவும் மைனஸ் வந்து அட்ராக்ட் ஆகும். ஸோ அதனால வந்து இ பிளஸ் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 1/4πε0 கியூ பை ஆர் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர். இங்க ஏன் ஆர் மைனஸ், நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார்முலா வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு 1/4πε0 இஸ் ஈக்குவல் இன்டூ கியூ பை ஆர் ஸ்கொயர் தான் எழுதுவோம். ஏன் இங்க வந்து ஆர் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் எழுதியிருக்கோம் அப்படின்னா, இங்க வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்றது இந்த டிஸ்டன்ஸ்ல இருந்து, அதாவது ஓல இருந்து சி வரைக்கும் தான். ஸோ அப்போ வந்து இங்க வந்து பி அட் த பாயிண்ட் பில பிளஸ் கியூல பாத்தீங்கன்னா ஏ அப்படின்ற ஒரு செமி லென்த் இருக்கும். ஸோ அது கூட சேர்த்து அப்போ ஃபுல் லென்த், இந்த ஓசி ஃபுல் டிஸ்டன்ஸ் மைனஸ் இந்த ஏ அப்படின்னு இருக்கும். ஸோ ஆர் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸோ அதுக்கப்புறமா வந்து அங்கே வந்து நம்ம யூனிட் வெக்டார் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அந்த ஈக்குவேஷன்ல யூனிட் வெக்டார் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதான் இ பிளஸ் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 1/4πε0 கியூ பை ஆர் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் இன்டூ பி கேப். அதே மாதிரி இ மைனஸ் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ், ஸோ ஆப்போசிட்ல வரும். ஸோ மைனஸ் 1/4πε0 q by r plus a the whole square into p cap. ஸோ இதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதனால இ டோட்டல் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு, இது ரெண்டுத்தையும் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சா இ பிளஸ் வெக்டாரையும் இ மைனஸ் வெக்டாரையும் சம், அதாவது பிளஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து இ டோட்டல் வெக்டார் கிடைக்கும். ஸோ அதை வந்து நான் போட்ட ஈக்குவேஷன்ஸ் அப்படியே போட்டிருக்கேன். அதாவது 1/4πε0 q by r minus a the whole square minus 1/4πε0 q by r plus a the whole square into p cap. இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ இதுல இருந்து நம்ம டிரைவ் பண்ண போறோம். எப்படி டிரைவ் பண்ண போறோம்னா,
E vector total is equal to Q by, இப்போ இதில் வந்து காமனாக இருக்க டேர்ம்ஸை மட்டும் நம்ம வெளியில் எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ பார்த்தோன்னா Q by 4, இப்போ 1 by 4 pi epsilon naught, இந்த Q அப்படின்றது வந்து காமனாக இருக்குது. ஸோ அதனால் Q by 4 pi epsilon naught, அதுக்கப்புறம் இந்த 1 by r minus a the whole square minus 1 by r plus a the whole square, இந்த டேர்மை மட்டும் நம்ம தனியாக எடுத்துப்போம். இதுக்கப்புறம் நம்ம நார்மலாக பண்ணுற எக்ஸ்பான்ஷன் மட்டும்தான். ஸோ அதனால E vector total is equal to 1 by 4 pi epsilon naught Q into, ஸோ இதை வந்து நம்ம எல்சிஎம் எடுக்க சொல்ல மைனஸ் நடுவில் மைனஸ் இருக்கிறதுனால எல்சிஎம் எடுக்க சொல்ல r minus a r plus a ஃபார்முலா வந்து r ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர். அப்போ இங்கே ஹோல் ஸ்கொயர் இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர் r minus a ஹோல் ஸ்கொயர்னு எடுப்போம். அப்போ இதை வந்து இங்கே இல்லாத டேர்ம் வந்து r plus a, ஸோ இங்கே வந்து இதாலையும் r plus a மல்டிப்ளை பண்ணும், இங்கே r minus a மல்டிப்ளை பண்ணும் இன்டூ பி கேப். அதுக்கப்புறமா E total vector is equal to 1 by 4 pi epsilon naught Q into, அங்கே பண்ண ஸ்டெப்பை தான் நம்ம இங்கே எக்ஸ்பான்ஷன் பண்ணியிருக்கோம். அதாவது r plus a the whole square is equal to r square plus 2ra plus a square. ஸோ அதே மாதிரி r minus a the whole square is equal to r square minus 2ra plus a square அதே வரும். ஸோ நம்ம அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண சொல்லி 8 மிடில் டேர்மில் வந்து மைனஸ், அங்கே நமக்கு மைனஸ் இருக்குது. ஸோ அதை வந்து இதுக்குள்ளே கொண்டு வர சொல்ல மைனஸ் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் 2ra மைனஸ் ஏ ஸ்கொயர். அப்போ வந்து இது ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு வரப்போகிற E டோட்டல் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 1 by 4 pi epsilon naught Q into 4ra by r ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் the whole square p cap அப்படின்னு வரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன கன்சிடர் பண்ண போறோம்னா இந்த பாயிண்ட் சி அப்படின்றது வந்து இங்க இருக்கு, நம்ம இங்க பார்த்தோம். இது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பாயிண்ட் அப்படின்னு சொன்னோம். ஸோ இந்த பாயிண்ட் சி அப்படின்றது வந்து இஸ் வெரி ஃபார் அவே ஃப்ரம் த டைபோல். அதாவது டைபோல்ல இருந்து இந்த சி அப்படின்ற பாயிண்ட் வந்து ரொம்ப அப்படியே போயிட்டே இருக்கு, ஃபார் அவே, நமக்கு அந்த டிஸ்டன்ஸே தெரியல. ஸோ அதனால வந்து இந்த ஆர் அப்படின்றது வந்து இஸ் கிரேட்டர் தேன் ஏ, அதை தான் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ மென்ஷன் பண்ணியிருக்கோம், அதனால நம்ம இங்கே கீழே போட்டிருக்கோம் ஒரு r minus a r square minus a square the whole square is equal to r square minus a square the whole square. ஸோ அந்த r square minus a square the whole square is approximately equal to r power 4 அப்படின்னு நம்ம ஒரு இது எடுத்துட்டோம். அங்க ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, இந்த ஆர்ன்றது இவ்வளவு தூரம் இருக்கு, வேற இந்த ஏன்றது குட்டியோண்டு நம்ம ஏற்கனவே ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் சொல்லியிருக்கோம். அந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்லயும் ஹாஃப் அண்ட் அப் ஏ தான். அப்போ கம்பேர்ட் டு திஸ் ஆர், திஸ் ஏ டிஸ்டன்ஸ் இஸ் நெக்லிஜிபிள் பிகாஸ் திஸ் இஸ் மச் கிரேட்டர். ஸோ அதனால தான் நம்ம என்ன எடுத்திருக்கோம், இந்த ஆர் ஸ்கொயர்ட் மைனஸ் ஏ ஸ்கொயர்ட் அப்படிங்கிறத ஏ ஸ்கொயர்டை இக்னோர் பண்ணிட்டோம் இல்லையா. இப்போ 0.1 ஸ்கொயர்னு இருந்ததுன்னா 0.01 அதை ஸ்கொயர் பண்ணுறப்ப இன்னும் டிமினிஷ் ஆகிடும், அதனால நம்ம அந்த ஏ ஸ்கொயரை இக்னோர் பண்ணிட்டோம். அப்போ ஆர் ஸ்கொயர்ட் இன்ட்டு ஏ ஸ்கொயர்ன்றது ஹோல் ஸ்கொயர் தான் ஆர் பவர், அதை மட்டும் எடுத்துட்டோம். ஓகே, ரைட், ப்ரொசீட். ஸோ இப்போ இதுலேருந்து கண்டிப்பாக E plus vector is equal to 1 by 4 pi epsilon naught Q into 4ra by r power 4. ஸோ இங்கே வந்து r power 4, இங்கே மேலே ஒரு r இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம கேன்சல் பண்ணிடுவோம். கேன்சல் பண்ணதுக்கப்புறம் 1 by 4 pi epsilon naught Q இங்கே உள்ள கொண்டு போனோம்னா 4a cube by r cube p cap. இந்த இடத்துல 3 போட்டுரு. இங்கே r கியூப்ன்றது வந்துடும். இப்போ 4a cube by r cube into p cap அப்படின்னு வந்துடும். ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே வந்து இப்போ நம்மளுக்கு வந்து பாதி ஈக்குவேஷன், நம்மளுக்கு ஃபைனல் ஈக்குவேஷனில் பாதி ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. அப்போ E டோட்டல் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 1 by 4 pi epsilon naught into 4a 2p vector by r cube அப்படின்னு வரணும். நம்மளுக்கு வந்து இந்த பாதி ஈக்குவேஷன், அதாவது இது கிடச்சிருச்சு. இப்போ இந்த 2p வெக்டாரை கொண்டு வரணும். அதை எப்படி கொண்டு வர போகிறோம் அப்படின்னா, இந்த 4 வந்து 2
இன்ட்டு டூ அப்படின்னு எழுதணும். அப்போ 2 இன்ட்டு 2 AQ இஸ் ஈக்குவல் பை R கியூப். இந்த 2AQ அப்படின்றது வந்து நம்ம ஏற்கனவே டைபோல் மொமெண்ட் P வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 2AQ இன்டூ P கேப் அப்படின்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். ஸோ அப்போ வந்து இங்கே வந்து லாஸ்ட்ல வந்து E வெக்டார் டோட்டல் இஸ் ஈக்குவல் டு 1/4πε0 2P வெக்டார் பை R கியூப். ஸோ இதான் லாஸ்ட் நம்மளுக்கு ஃபைனல் ஈக்குவேஷன் கிடைக்க வேண்டியது. அவ்வளோதான்.